எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற மாதிரி எப்படி சன்னா மசாலா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 8 பீஸ் இஞ்சி, அப்புறம் 8 பல் பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதும் இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி 2 பெரிய தக்காளியும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நமக்கு தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதுலேயும் இந்த மாதிரி அரைச்சதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மசாலா பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூனில் வச்சு போடுங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சிரும் நமக்கு. இந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்பப்போ இடையில எடுத்து இதை நம்ம கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது 5 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இப்படி இந்த மாதிரி இருக்கும். அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சுருண்டு வரணும் நமக்கு. இதில் சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் சன்னா மசாலா பொடி 1 டீஸ்பூன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு சன்னா மசாலா பொடி கிடைக்குது. ஆன்லைன்லேயும் கிடைக்குது, அமேசானில் கூட கிடைக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இடையில அப்பப்போ. பாருங்கள், பொடியெல்லாம் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ இடையில எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா சுருண்டு வரணும். அதை வர நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்கு நமக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சன்னா ஒரு 1.5 கப் சன்னா எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் கூட ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த அளவுக்கு தான் நமக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சன்னாவுக்கு உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கணும். நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கசோரி மேத்தி அப்படி தூவி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை கசோரி மேத்தி இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூவி விட்டுட்டு. அவ்வளோதாங்க, சன்னா மசாலா ரெடி. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.